8ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை பிரம்மாண்டமான பரிசு திருவிழா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. திங்கள் முதல் சனி வரை பொன்னி கேர் ஆஃப் ராணி சீரியலை தொடர்ந்து பாருங்க. சரியா பதில் அனுப்புற முதல் 100 நபர்களுக்கு அட்டகாசமான பரிசுகள் காத்துட்டு இருக்கு. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தா, தமிழே நாளும் நீ பாடு. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. அமுதாகவும் நம் வாழ்வாகவும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் தாய்மொழியான தமிழ் மொழியை முதற்கண் வணங்கி, வரலாற்று சிறப்புமிக்க பெரம்பலூர் நகரத்தில் மிகப்பெரிய கல்வி பணியை செய்து கொண்டிருக்கும் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் கல்வி மனைகளின் இந்த அருமையான அரங்கில் நாட்டின் 75வது சுதந்திர பெருநாளை இந்த இடத்தில் கொண்டாடுவது எங்களுக்கு ஒரு மாபெரும் மகிழ்ச்சி. சுதந்திர திருநாள் சிறப்பு பட்டிமன்றம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் வைக்கிங் கமாண்டர் பிரீமியம் பனியன்ஸ் மற்றும் ஸ்பெஷல் பார்ட்னர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. இணைந்து வழங்குபவர்கள் NGA 500D TMT கம்பிகள் மற்றும் கோபால் டூத் பவுடர். பற்றுக்கென்று தனிப்பிரிவு நாச்சியார் சில்க்ஸ் மதுரை. இந்த வணிக நிறுவனங்கள் இணைந்து வழங்கும் சுதந்திர திருநாள் சிறப்பு பட்டிமன்றம். அருமையான ஒரு கல்வி சேவை செய்யக்கூடிய இந்த நிறுவனத்தை பாராட்டி அருமை சகோதரர் நீல்ராஜ் அவர்களுக்கும், கல்லூரியினுடைய முதல்வர் பெருமக்களுக்கும், பேராசிரியர் பெருமக்களுக்கும், என்னுடைய உயிரினும் மேலான மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய அன்பான 75வது சுதந்திர திருநாள் வாழ்த்துக்கள். என்னுடைய தம்பி இங்கே தான் பேராசிரியராக இருக்கார், இயற்பியல் துறையில் இருக்கார், சிசில்னு. அவர் இந்த இங்கே உட்காந்துருக்காரு முன்னால். MSc ஃபிசிக்ஸ் படித்து டாக்டரேட் முடித்து கிட்டத்தட்ட 7 மொழிகளில் பேசக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு பேராசிரியர். அந்த அனைத்து பெருமைக்கும் காரணம் இந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் கல்லூரியில் அவர் பணியாற்றுவது தான் அப்படின்னு சொல்லிட்டு, சுதந்திரம், ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு அடிமையாக இருக்கும் பொழுது நம்ம இந்தியர்கள்லாம் அப்போ எவ்வளவு வேதனையோடு இருந்திருப்பாங்க, அவங்களுடைய முகம் எவ்வளவு கலை இழந்து இருந்திருக்கும். அந்த 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்திய தேசிய கொடி இந்தியாவில் பட்டொளி வீசி பறக்கும் பொழுது நம் இந்தியர்கள் அனைவரும் அந்த மகிழ்ச்சியான முகங்களை சந்தித்து 75 ஆண்டுகள் இன்னைக்கு நிறைவு பெற்றிருக்கிறோம். சுதந்திரமான இந்த அரங்கத்தில் பேசக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. தலைப்பு பாருங்க, எவ்வளோ அருமையான தலைப்பு பாருங்க. நவீன தொழில்நுட்பங்கள் நமக்கு தந்திருப்பது வெற்றியா தோல்வியா? நவீன தொழில்நுட்பம், மாடர்ன் டெக்னாலஜி. இன்னைக்கு நம்ம எந்த நிலைமைக்கு வந்துட்டோம்னா எல்லாம் இன்ஸ்டன்ட். அதே மாதிரி சாப்பிட்டோம் உடனே இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடி, இன்ஸ்டன்ட் மிளகாய் பொடி, உடனே நினச்சது உடனே நமக்கு கிடைக்குது. ஒரு சாப்பாட்டை உட்காந்து பொறுமையாக ஆக்கி சாப்பிட்ட காலம் போய் இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோமோ அதை மொபைல் ஃபோனில் அமுக்கி ஒரு ஃபோன் நம்பரை கிளிக் பண்ணி டக்குன்னு இப்படி ஃபோன் பண்ணால் ஒரு 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருது. விரலில் ஒரு மிஷினை மாட்டினா சுகர் எவ்வளவு, ப்ரெஷர் எவ்வளவு, ஹார்ட் பீட் எவ்வளவு, லங்ஸ் எவ்வளவு விரியுது, இப்படியே ஒன்றொன்னா காமிச்சிட்டு இருக்கு. ஆக்சிஜன் லெவல் எவ்வளவு. இந்த மாடர்ன் டெக்னாலஜி இது இன்னைக்கு வெற்றி அடைந்திருக்கிறதா தோல்வி அடைந்திருக்கிறதா அப்படின்னு பேசுகிறாங்க. உடனடியாக ஒரு புரோட்டாவையோ ஒரு பிரியாணியையோ அப்படி பார்சலில் வாங்கி ஒருத்தர்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது மூடியை அப்படி திறந்தோன்னே 12:45 ஒரு வாசனை வரும். அந்த வாசனையை நுகர்ந்து அதுக்கப்புறம் அந்த பிரியாணியை சாப்பிடும்போது அந்த ஒவ்வொரு வாசனையும் நமக்கு கிடைக்க கிடைக்க நம் பசி தூண்டப்பட்டு அந்த பொருளை சாப்பிட வேண்டும் என்ற ஆசை நமக்கு உண்டாகும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த தூண்டப்பட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஒரு பிரியாணியை சாப்பிட்றதுக்கு 3 மணி நேரம் செலவழிச்சுக்கிட்டே இருந்தோம்னா இந்த காலத்தில் ஒரு மனிதன் தன் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது அப்படின்னு ஒரு அணி பேசுது. இல்லை, மாடர்ன் டெக்னாலஜியோடு வாழ்வது தான்
வெற்றி அப்படின்னு. இல்லை மாடர்ன் டெக்னாலஜி தவறு அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு அணி. 2 அணிகளிலும் பேசக்கூடிய அற்புதமான பேச்சாளர்கள் வந்திருக்காங்க. உண்மையிலே ஒரு கலைஞனுக்கு மிகப்பெரிய கொடை எது என்று சொன்னால் நல்ல ரசிகர்களின் முன்னால் பேசுவது தான். அது இந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் கல்வி மனைகளில் அருமையான ரசிக பெருமக்களோடு பேசுவது ஒரு பெரிய மகிழ்ச்சி. முதலாவதாக தோல்வி என்ற அணிதான் தொடங்குகிறது. காரணம், ஒரு மனிதன் வெற்றி அடைவதற்கு அடிப்படையே தோல்விதான். தோல்வி அடைந்த மனிதன்தான் மிகப்பெரிய வெற்றியை சந்திக்க முடியும். அதனால தோல்வியே என்ற அணியை துவக்கி வைக்க பேராசிரியர் விஜயகுமார் உங்களுடைய பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க. நவீன தொழில்நுட்பங்கள் நம் வாழ்க்கைக்கு வெற்றியா தோல்வியா என்கிற பட்டிமன்றத்தை இல்லங்களிலே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற முத்தமிழறிஞர் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய கோடான கோடி ரசிக பெருமக்களே, சக்தியின் வடிவங்களாக என் கண்களுக்கு தென்படுகிற தாய்மார்களே, ஐஸ்வர்யா ராய்களே, அன்னை தெரேசாக்களே, நீதிபதி அவர்களே, ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறீங்க. நவீன தொழில்நுட்பம் அது வெற்றியா தோல்வியா? தொலைக்காட்சி விளம்பரத்துல கூட நவீனம் வந்தாச்சு. என் பொண்டாட்டி பிரியாணி செஞ்சிருந்தா, ஏண்டி என்னடி பிரியாணியில டூத் பேஸ்ட் வாசம் வருதுன்னு, என்னங்க இலவங்கம் பட்டை புதினா இதெல்லாம் தீந்து போச்சுங்க, அதான் கொஞ்சோண்டு பேஸ்ட போட்டேன், பேஸ்ட்ல எல்லாம் இருக்குங்க. அதாவது நீங்க பல்லு விளக்காம உட்கார்ந்து இருந்திருப்பீங்க. அதனால உங்க மனைவி 2ஐயும் சேர்த்து கலந்து அதை பிரியாணி ஆக்கிட்டாங்க. அப்படி நினைச்சுக்கிட்டு சாப்பிட்டுருங்க பேசாம. நீதிபதி அவர்களே, அவங்க 3 பேரையும் பார்த்தா எனக்கு எப்படிமா தெரியுது? காரு ஓட்ட தெரியாதவன் புடிச்சானா ஸ்டேரிங்கு, படிச்சாலும் வேலை கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் படிச்சானா இன்ஜினியரிங். நான் இந்த கல்லூரி சொல்லல, இது கல்வி கூடம். எங்க ஆண் வர்க்கத்தெல்லாம் பாக்குறேன், அவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? நமக்கு வர்ற மகாலட்சுமி அழகா இல்லாட்டினாலும் பரவாயில்ல, ஆன்லைன்ல இல்லாம இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. தகவல் தொழில்நுட்ப புரட்சி என்று சொல்லுகிறீர்களே, நான் மருத்துவர் ஐயாவை பார்த்து கேட்கிறேன். இன்றைக்கு முந்தி தவம் கடந்து 300 நாள் சுமந்த அந்தி பகலாய் இறைவனை ஆராதித்து தொந்தி சரிய பெற்றெடுக்கிறாளே தாய், தொழில்நுட்பம் டெக்னாலஜி என்று சொல்லுகிற நீங்கள் இன்றைக்கும் 90% சிசரியன் பிரசவம் தானே இந்த நாட்டிலே நடக்கிறது. என்ன தொழில்நுட்பம்? சிந்தித்து பார்க்கணும். எங்க லயா மாதிரி சமூக அக்கறையில யூடியூப் நடத்தினா பரவாயில்ல, பாத்ரூம் டூர். அட பாவிகளா, மரப்பாச்சி பொம்மைக்கு கூட ஆடை கட்டி பார்த்த சமூகம் எப்படி வெட்ட வெளிச்சமாக்கி காட்டக்கூடாதோ அதையெல்லாம் இன்றைக்கு நவீன தொழில்நுட்பம்னு காட்டுறானே. தன்னம்பிக்கையை கொடுத்துச்சா அவங்க நவீன தொழில்நுட்பம்? Facebookல 2000 ஃப்ரெண்ட்ஸ் வச்சிட்டு இருக்கிறது முக்கியம் இல்ல சார். லைஃப்ல ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றப்ப ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணுமே சார். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு பேசுறோம், இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு யூடியூப் சேனல் போடுறா மாப்பிள்ள, தொடங்குடா அப்படின்னு. ஃப்ரெண்டு கேட்டான், மாப்பிள்ள உன் பொண்டாட்டிக்கு என்னடா செல்ல பேரு? என் பொண்டாட்டிக்கு நான் கூகுள்னு வச்சிருக்கேன்டா பேரு. ஏன்டா மாப்பிள்ள? நான் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுறாரா? நாங்க படுற அவஸ்தை எங்களுக்கு தானே தெரியும். நவீன தொழில்நுட்பங்கள் வெற்றின்னு நாங்க எப்படி பேச முடியும்? எங்கள் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று பாடினானே கவிமணி, இன்றைக்கு எங்க தாய்மார்கள் எங்க சகோதரிகள் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸ கூட ட்ரையல் ரூம்ல போட்டு நிம்மதியா போட்டு பார்க்க முடியலையே. கேண்டிட் கேமராக்களும் என்னென்னமோ இருக்குது. இது உண்மையா இல்லையா? எங்க இளைஞன் சம்பாதிக்கிறான், எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்த்து சம்பாதிக்கிறான். இந்த நவீன தொழில்நுட்பம்னு 6 மாசத்துக்கு ஒரு போனை விடுறான். 2G 3G 4G 5G 6G. என் பாக்கெட்டை பூரா, என் வருமானத்தை பூரா சுரண்டி கொள்கிற இந்த நவீன தொழில்நுட்பங்கள் வெற்றியா? நவீன தொழில்நுட்பங்கள் நமக்கு உதவி செய்ய வந்த கருவிகள், அவை இன்றைக்கு இடையூறாக தோன்றுகின்றன. அந்த கருவிகள் இன்றைக்கு நம்முடைய நிம்மதியை குலைத்து விட்டன. ஆகவே நீதிபதி அவர்களே, நீங்கள் நல்ல ஒரு தீர்ப்பை இந்த மாமன்றத்தில் வழங்க வேண்டும் என்று சொல்லி நம் நேரங்களை எல்லாம் சுரண்டி கொள்கிற இந்த நவீன தொழில்நுட்பங்கள் மாயை மாயை மாயை, இது
வெற்றி அல்ல தோல்வி என்று சொல்லி வியக்க வைத்த ரசிக பெருமக்களுக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். விஜயகுமார் எம்புட்டு கோவப்பட்டிருக்காரு பாருங்க. ஒரு மனுஷன் பயந்து 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 வாழ்றது எவ்வளோ கஷ்டம். இப்போ நம்ம ஒரு இடத்துல நின்று நான் பேசிகிட்டு இருக்கேன், அந்த இடத்துல யாரோ ஒருத்தன் நம்மளை கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கான்னு நினச்சா நான் சுதந்திரமாக பேச முடியுமா? நான் யார்கிட்டையாவது ஃபோனில் பேசுகிறேன், சொல்லுங்கப்பா, சார் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு ஃபோன் வருது. சொல்லுமா, யாருமா நீங்கள்? சார் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க தெரியுமா? அப்படி என்னடா இது, யாருன்னே தெரியாமல் நம்ம என்னத்தையாவது பேசி உண்மையிலே அந்த ஆப்போனன்ட் பார்ட்டி ஏதாவது ரெக்கார்டு பண்ணிருச்சுன்னா இது ஒன்றை வச்சே நம்மளை கொன்று விடுவாங்களே அப்படின்னு, அது நல்ல பிள்ளையாக இருந்தாலும் சரி எனக்கு ஒரு பயம் வந்துடுது. ரெக்கார்ட் பண்ணிடுவாங்களோ, நம்மளை போட்டுருவாங்க, மீம்ஸில் கிரியேட் பண்ணி போட்டுருவாங்களோ, அந்த பயத்தோடையே வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நவீன தொழில்நுட்பம். இன்னைக்கு மனிதன் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அதன் மீது அப்படியே அடிமையாகி அவனுடைய பயணமே தடைபட்டுருது. இப்படி ஒரு சீரழிவை, தனிமையை கெடுக்கக்கூடிய, நல்ல நண்பர்களோடு பழகக்கூடிய அந்த வேலையை கெடுக்கும் தொழில்நுட்பம் தோல்வி அப்படின்னு முடிச்சிருக்காரு. இதற்கு பதில் பேச, சரியான பதில் சொல்வதற்கு அருமை சகோதரி லயா அவர்களை உங்கள் பலத்த கரவொலியோடு அழைக்கின்றேன். எனக்கு இந்த மேடை மிகச் சிறப்பான மேடை. என்னன்னா, நான் ஒரு 9ஆம் வகுப்பு படிக்கும்போது என்னுடைய பேச்சு போட்டி திண்டுக்கல்ல நடந்த சென்ட் மேரிஸ் பள்ளியில நடந்தது. அதற்கு ஜட்ஜா வந்தவர் லியோனி ஐயா. லியோனி ஐயா அவர்களுடைய மேடையில நான் பேசுவது எனக்கு மிகவும் முக்கியமான ஒரு முதல் மேடையாக நான் பார்க்கிறேன். எனக்கு முன்னாடி பேசும்போது அண்ணா சொன்னாரு, ஐஸ்வர்யா ராயா. எங்க பிள்ளைங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஐஸ்வர்யா ராய் மாதிரியான தெரியுது, நயன்தாரா மாதிரி தெரியலையா? சும்மா விஜயகுமார், நீ உன் ஏஜ்லயே சிந்திக்காத விஜயகுமார், மாடர்ன் டெக்னாலஜிக்கு வாயா. நவீன தொழில்நுட்பங்கள் நம் வாழ்விற்கு தருவது வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறது தலைப்பு. வெற்றி தான் தருதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு கலைஞர் டிவியில நடத்தக்கூடிய இந்த சுதந்திர தின பட்டிமன்றத்திற்கு லியோனி ஐயா அவர்களுடைய தலைமையில என்னை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா, ஏதோ ஒரு யூடியூப் சேனல்லையும் மற்ற சமூக வலைதளங்கள்லயும் என்னுடைய பேச்சு சிறப்பா இருந்தனால தானே நான் இங்க இடத்துக்கு வந்திருக்கேன். சரி, இந்த 3 பேரும் கலைஞர் டிவியில எதுக்கு பேசணும்? ஏதாவது கோயில் திருவிழால பேசலாம், என்ன வேணா பேசலாம். கலைஞர் டிவியில எதுக்கு பேசணும்? இங்க நிறைய நவீன தொழில்நுட்பம் இருக்கு. இங்க பேசினா அவங்களுடைய பேச்ச உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்துணை தமிழர்களுக்கும் இது கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற எண்ணத்துல தானே நீங்க பேச வந்திருக்கீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பம் அப்படிங்கிறது கத்தி மாதிரி. நாங்க அந்த கத்தியை வச்சு காய் நறுக்கலாம்னு சொல்றோம். நீங்க எப்பவோ தெரியாம என் கையில கிழிச்சுக்கிச்சு, அதனால கத்தியே பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு சமம் நீங்க பேசுறது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம யாராவது கேள்விப்பட்டிருப்போமா? அப்படின்னா முதல்ல என்னன்னு நமக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட்லாம் நம்மள என்ன சொல்லுவாங்க? வேலை இல்லாதவன் தான் வீட்டுல இருப்பான்னு. இன்னைக்கு யாரெல்லாம் வேலை இருக்கோ அவெல்லாம் வீட்டுல தான் இருக்கான். ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜியை நாங்க பயன்படுத்தி வீட்லயும் வேலை பார்த்துட்டு வெளியேயும் வேலை பார்த்துட்டு சம்பாரிச்சிட்டு இருக்கோம். அது எப்படி நவீன தொழில்நுட்பம் தோல்வின்னு நீங்க சொல்ல முடியும்? காமராஜர் ஐயா முதலமைச்சராக இருந்தாங்க. அப்ப முதலமைச்சராக இருக்கும்போது மதிய உணவு திட்டத்தை அவங்க கொண்டு வந்தாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். அந்த மதிய உணவு திட்டத்தின் மூலமா நான் படிக்க வந்தேன் அப்படின்னு சொல்றதை விட, நான் ஸ்கூலுக்கு போனா எனக்கு ஒரு நேரம் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு ஸ்கூலுக்கு போனவங்க அதிகம் பேர். அந்த பெருமை காமராஜர் ஐயாவுக்கு சேரும். இன்னைக்கு நவீன தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறதுனால இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஐயா வீடு தேடி வரும் கல்வின்னு ஒரு திட்டத்தை கொடுத்திருக்காரு. இது எவ்வளவு பெரிய அறிவியல் வளர்ச்சி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்பெல்லாம் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னாலும் சரி, இல்லை எங்களுடைய வீட்டுல நடக்கக்கூடிய எல்லா விசேஷங்களுக்கும் சரி, உடனடியா நாங்க போட்டோ எடுத்து Facebookல போடுறோம். நடிகர் நடிகைகள் அவங்களுடைய டெய்லி அப்டேட்ஸை இன்ஸ்டாகிராம்ல போடுறாங்க. முதல்வர் உட்பட பல்வேறு அமைச்சர்கள் மக்கள் கூட தொடர்புல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, தன்னுடைய குறைகளை எல்லாம் கேட்கறதுக்காக ஆன்லைன்ல நீங்க உங்களுடைய குறைகளை சொல்லுங்க அப்படிங்கிறதுக்கான நவீன தொழில்நுட்பங்களுக்கு நாடு தயாராயிடுச்சு. நீங்க மட்டும்தான் இன்னும் தயாராகாம இருக்கீங்க.
இன்னைக்கு நம்ம எல்லா விஷயத்துக்கும் ஆப்ங்கிற ஒரு விஷயத்த பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். காலையில எழுப்பி விடுறதுக்கு அப்பா வேணாம், அலாரம் ஆப் இருக்கு. நடைப்பயிற்சிக்கு போகும்போது நண்பன் வேண்டாம், ஸ்டெப் கவுண்டர் இருக்கு. சமைச்சு கொடுக்கறதுக்கு வீட்டுல அம்மாவோ அக்காவோ இல்லையா, ஸ்மார்ட்டோ ஸ்விக்கி ஆப் இருக்கு. வழியில போகும்போது வழி தெரியலையா, கூகுள் மேப் இருக்கு. இப்படி பணம் கடனாக கேட்கறதுக்கு அங்காளி பங்காளிட்ட எல்லாம் கேட்க வேணாம், கிரெடிட் கார்டு இருக்கு. இப்படி எல்லா விஷயங்களுக்கும் எங்களுக்கு கூகுள் இருக்கு. இதெல்லாம் நாங்க ஆப்னு சொல்றோம். ஆனா நீங்க இதெல்லாம் எங்களுக்கு தேடி நாங்களே வச்சுக்கிற ஆப்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான். எங்க பிள்ளைங்களுக்கு நல்லா தெரியும் நடுவர் அவர்களே, ஆன்லைன்ல கிடைக்கக்கூடிய அன்பும் ஆண்ட்ராய்டு போன்ல இருக்கக்கூடிய சார்ஜும் நீண்ட நேரம் நீடிக்காதுன்னு எங்க பிள்ளைங்களுக்கு நல்லா தெரிஞ்சுதான் நாங்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறோம். அதனால நவீன தொழில்நுட்பம் அப்படிங்கிறது வெற்றிதான் அப்படிங்கிற தீர்ப்பை நீங்க எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை பதிவு பண்ணி விடைபெறுகின்றேன். நான் உங்கள் லயா. நன்றி. ஆஹா, ஒரு யூடியூப் சேனல் பார்த்த மாதிரியே இருந்துச்சு பேச்சு. ரொம்ப அற்புதமான பேச்சு, அருமை சகோதரி. அவங்க எங்கள் ஊருக்காரங்கன்னு நான் முதலே சொல்லியிருந்தா இந்தா ஒன்று சேர்ந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினப்பாங்க. அது அவங்க வாயிலேயே சொல்லணுன்ட்டு தான். அவரும் திண்டுக்கல்லிலிருந்து பிறந்து வளர்ந்தவர். அதனால் அது ஒரு பெரிய, எனக்கு திண்டுக்கல் லியோனியாக இருக்கக்கூடிய எனக்கு லயாவும் எங்கள் ஊருக்காரங்க அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு ஒரு பெரிய பெருமை. ரொம்ப அருமையாக பேசினாங்க. இன்னைக்கு எல்லா வழிமுறைகளும் மாறிடுச்சு. இன்னைக்கு லேட்டஸ்டாக எடுத்துங்க, மரியாதைக்குரிய டாக்டர் கமலஹாசன் அவர் சொந்த குரலில் முதல்ல நாங்கள் காலேஜில் படிக்கும்போது அந்தரங்கம்ங்கிற படத்தில் ஒரு சொந்த குரலில் ஒரு பாட்டு பாடினார். ஞாயிறு ஒளிமழையில் திங்கள் குளிக்க வந்தாள், நான் அவள் பூடலில் புது அழகினை படைக்க வந்தேன். இதுதான் அவர் முதல்ல பாடின சொந்த குரல் பாட்டு. இன்னைக்கு எந்த லேட்டஸ்ட்டுக்கு வந்துட்டாருன்னா, பத்தல 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 குட்டிக்கும் பத்தல குட்டிக்கும் பத்தல கஞ்சில விடுறாடே, நீ கஞ்சில விடுறாடே, குத்துற கும்மா குத்துல சும்மா வெத்தல புல்ல நீ சத்திர விடாடே, நீ உத்தார் விடாடே. ஞாயிறு ஒளிமலையில் பாடிய அந்த கமலஹாசனை பத்தல 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 ஒரு 2 வயசு பையன் இதை பார்த்துட்டு கூடயே சேர்ந்து ஆடுறான். அதே மாதிரி தலையில அந்த கோட்டை தூக்கி மாட்டிட்டு என் பேரன் இதுக்குன்னே எனக்கு கோட் வாங்கி கொடுத்தாத்தா அப்படின்னு அந்த கோட்டை வாங்கி தலையில மாட்டிக்கிட்டு அதே மாதிரி இப்படி ஆடி காட்டுறதை பார்க்கும் பொழுது எந்த ஜெனரேஷனை, ஒரு 70 வயது நெருங்கிய ஒரு கதாநாயகனை ஒரு 2 வயது குழந்தையை ஆட வைக்கக்கூடிய ஒரு நவீன தொழில்நுட்பத்தை நீங்க எப்படியா நீங்க தப்பு சொல்லலாம் அப்படின்ட்டு அருமையா கேட்டார். இதுக்கு பதில் சொல்லணும். வாங்க, மதுரை சங்கர். பாவமா இருக்கு அவரை பார்க்க. தோல்விங்கிற அணிக்கு 2வது பேச்சாளர். நடுவர் எங்களை அழைக்கிற போலதான் சொல்றாரு, தோல்விக்கு முத ஆளு, தோல்விக்கு 2வது ஆளு அப்படின்னாரு. தோல்வி 3வது. எப்பவுமே நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க நடுவர்கள, மிகப்பெரிய சினிமால கதாநாயகர்லாம் 3 அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் எதிரி அடிக்கவே ஆரம்பிப்பாங்க. இது 2வது அடி. அடுத்து கடைசி அடி வரும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க தீர்ப்பை சொல்லுவீங்க. சார் நீங்க சொல்றீங்க நவீன தொழில்நுட்பம் நிறைய ஜெயிச்சிருக்குன்னு. என்ன ஜெயிச்சிருக்கு? ஒண்ணு இல்லைங்க. எங்க வீட்டுல நடந்த ஒரு சின்ன சம்பவம். எங்க வீட்டுல இந்த கடைக்குட்டி பையன் கை சப்பிக்கிட்டே இருந்தான் சார். கை சப்பிக்கிட்டே இருந்தான். இந்த இருக்காரு எங்க டாக்டர். நான் டாக்டர் பதில் சொல்லிட்டு, கை சப்புற நிறுத்துறதுக்கு மருந்து மாத்திரை இருக்கா? டாக்டர் சொல்லணும் அதுக்கு மருந்து மாத்திரை இருக்கான்னு. அவர் ஊரா தெரு தெருவா ஊரா ஒவ்வொரு டாக்டரா போய் பார்த்தாரு. கை சப்புற நிறுத்த முடியல. என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு, ஒன்றும் நடக்கல. அந்த வீட்டு கிளம்பிஞ்சினா, என்னடா கை சப்புற நிறுத்தலையா? அவனை கூப்பிட்டாரு. அவனுக்கு எவ்வளோடா டவுசர் தப்ப? 1/2 மீட்டர்ல தப்பேன். 1 மீட்டர்ல தைடா டவுசர் என்னாரு. 1 மீட்டர்ல தைச்சான். டவுசர் இப்ப லூசா இருக்கு. கையை வாயில வச்சா டவுசர் கலண்டுச்சு. இப்ப கையை வாயில வைக்கிறா, டவுசரை பிடிக்கிறான் முடிவு பண்ணான். டவுசர் தானே தேவன், டவுசரை பிடிச்சான். கை வாயில வைக்க விட்டுட்டான். மருந்துல கூட மானத்தை சொல்லி தந்தவங்க சார் நாங்க. யோசிச்சு பாருங்க. இல்ல என்ன உங்க நவீன தொழில்நுட்பம் ஜெயிச்சிருக்கு நீங்க என்ன பேசுறீங்க? பேஸ்புக்ல ஒருத்தன் போறான், நான் தற்கொலை செய்ய போகிறேன்னு. கமெண்ட்ல ஒருத்தன் போறான், ஹாப்பி ஜேர்னி சார்ங்கிறான். என்னடா ஹாப்பி ஜேர்னி? இல்ல லயா பேசுகிற பொழுது சொன்னாங்க, 2 கோடி பேருக்கு நாங்கள் குழந்தை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்பட. பாவிகளா, குழந்தை பெறாம போனதுக்கே நீங்க தானடா காரணம். ஏன்னா எங்க கிழவனும் கிழவியும் 10 மாசம் கரெக்டா பெத்தாங்கடா. 16 பிள்ளை. உங்க தாத்தாவாது 14 பிள்ளைங்கிறத எண்ணி கரெக்டா சொன்னாரு.
எங்க தாத்தாவை கேட்டதுக்கு 14 15 ஞாபகம் இல்லை அப்படிங்கிறார். எத்தனை பெத்தம்ங்கிற ஞாபகமே எல்லாம் பெற்றிருக்காரு. இன்னொரு எங்க பெரியப்பாவை கேட்டான், பெரியப்பா உனக்கு 6வது பையனா பொம்பளை பிள்ளையா அப்படின்னு கேட்டா அவங்க வீட்டுக்காரம்மா கேட்குறாரு எங்க பெரியம்மாவை, 6வது பையனா பொம்பளை பிள்ளையாடி, எனக்கும் ஞாபகம் இல்லைங்க அப்படிங்குது. எப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்க ஒரு காலத்தில். இன்னைக்கு அப்படிலாம் இல்லை, ஒரு குழந்தைய பெற்று எடுக்கிறதுக்குள்ள பாடாப்படுறாங்க. இந்த தேவையை பயன்படுத்தி கொண்டு செயற்கை கருத்தரித்தல் மையம் 13 லட்சம் 15 லட்சம் ஒரு சின்ன குழந்தைய பெற்று வாங்குறதுக்கு. எல்லாம் ஹைபிரிட்டு, பலாப்பழம் ஹைபிரிட்டு, பப்பாளி பழம் ஹைபிரிட்டு, நாவல் பழம் ஹைபிரிட்டு, கடைசியில் இப்போ குழந்தையும் ஹைபிரிட்டு. 10 மாசம் அந்த அம்மாவை அசையவே விட மாட்டாங்க, பெட்ல கட்டி போட்டுறாங்க. அசைஞ்சிங்க 25 லட்சம் காலி. ஒரு புள்ளைய விலைக்கு வாங்குற நிலைமைக்கு இன்னைக்கு இந்த நவீன தொழில்நுட்பம். ஒரே வரியில் சொல்லிடலாம் சங்கர், எல்லாம் சீட்லெஸ்ஸா சாப்பிட்டா செயற்கை கருத்தறிதல்னா அப்புறம் வேற எங்க போறது? இதுக்கு மேல நான் இதுக்கு விளக்கம் சொல்ல நான் விரும்பல. நடுவில் ஒரு காலத்துல புள்ள வளர்த்தோம். புள்ள வளர்க்கும் போது எப்படி வளர்ப்போம்? வீட்டுக்கு வந்து டே அம்மா சொல்லு, அப்பா சொல்லு, அந்த ஆயா சொல்லும்போ. இப்ப என்ன தெரியுமா பண்றான்? ஒரு டேபை தூக்கி கொடுத்து என் பிள்ளை பாரு யூடியூப் எப்படி தடவுறான் பாரு, கரெக்டா அந்த பாட்டை வைப்பான் பாரு, இப்ப அந்த பாட்டுக்கு ஒரு டான்ஸ் ஆடுவேன் பாரு. நான் கேட்கிறேன், நடுவர் மேடையில் ஆடுறாரு சார் பத்தலைக்கு, அப்புறம் என் வீட்டுல இருக்க சின்ன பிள்ளை ஆட மாட்டானா பத்தலைக்கு? ஒரு 2 நிமிஷம் என்ன சந்தோஷமா இருக்க விட மாட்டீங்களா அந்த 3 பேரும்? சார் டெக்னாலஜி கெடுத்து வச்சிருக்கேங்கிறேன். லயா 10 நிமிஷம் பேச்சோன்னே பத்தலைக்கு நடுவரே ஆடுறாரு. அப்ப டெக்னாலஜி எந்த அளவுக்கு எல்லாரையும் மாத்தி வச்சிருக்கு பாருங்க. நீங்க எல்லாரும் என்ன தெரியுமா நினைக்கிறீங்க? நவீன தொழில்நுட்பம் எது தெரியுமா வெற்றி நீங்க நினைக்கிறீங்க? சார் நீங்க தூக்கத்தை வித்துப்புட்டு மெத்தைய வாங்கினதை வெற்றின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. நடந்து பழகிற பழக்கத்தை விட்டுப்புட்டு மூட்டு வலி வாங்கினதை வெற்றின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. சார் வீட்டுல செஞ்ச அத்தனை இனிப்பையும் திங்க முடியாம உட்காந்துக்கிட்டு சக்கரை நோயாளியானதை ரொம்ப பெரிய வெற்றின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பரவாயில்ல, கண்ணை வித்து கண்ணாடி வாங்கினதை வெற்றின்னு பேசுறீங்க. முகத்தையே வித்துப்புட்டு முகக்கவசம் வாங்கினதை தான் நீங்க வெற்றின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. சார் மாப்பிள சம்பா சோத்துல சோறு போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு மருந்தும் மாத்திரையும் சோறாக மாறிய காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, தயவு செய்து மனதிலே ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள். உங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லார்கிட்டையும் போய் கேளுங்களேன், நீங்க மட்டும் எப்படி இவ்வளவு ஆக்டிவா இருக்கீங்கன்னு. அவங்க சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? மனசை தொட்டு அன்னைக்கு எங்களுக்கு கிடைச்ச காத்தும் தண்ணியும் சாப்பாடு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கலடான்னு சொல்லுவாங்க. அதான் சார் நிதர்சனமான உண்மை. நாங்கள் நிம்மதியான வாழ்க்கைக்கு வழிதேடுகிறோம், நீங்கள் வசதியான வாழ்க்கைக்கு வழிதேடுகிறீர்கள். எது நமக்கு நல்ல வாழ்வை தரும் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். சங்கர் சும்மா ஒரு கிராமத்துல இருந்து வந்து அப்படி கொதிச்சு போய் பேசிட்டார். காரணம், ஒரு தாயினுடைய கையில அந்த சாப்பாட்டை பிசைஞ்சு ஒரு குழந்தைக்கு அப்படி எந்த இயற்கை பொருள்களை காமிச்சு அப்படி ஊட்டின அந்த காலம் போய் மொபைல் ஃபோனை பார்த்து சோறு ஊட்டுற காலம் வந்துருச்சே, மொபைல் ஃபோனை பார்த்து சமைக்கிற காலம் வந்துருச்சே அப்படின்னு சொல்லி சங்கர் ரொம்ப வேதனைப்பட்டார். இதுக்கு பதில் சொல்லணும்னா டாக்டர் ராஜமூர்த்தி வாங்க, மருத்துவர் ராஜமூர்த்தி வருகிறார். வாங்க ஐயா. நடுவர் அவர்களே, எவ்வளவோ பட்டிமன்றங்கள் நானும் பார்த்திருந்தாலும் கூட இன்றைய பட்டிமன்றம் ஒரு பிரம்மாண்டம் என்று சொல்லலாம், ஒரு பிரமிப்பு என்று சொல்லலாம். எப்படி சங்கர் டைரக்டருடைய சினிமாவில் ஒரு பிரம்மாண்ட பிரமிப்பு என்று சொல்லுவார்களோ, பாகுபலி ரேஞ்சில் இன்னைக்கு இது ஏர்போர்ட் வளாகமா அல்லது தனலட்சுமி சீனிவாசன் பொறியியல் கல்லூரியினுடைய கலையரங்கமா என்று வியக்கக்கூடிய அளவிலே ஒரு தொழில்நுட்பம் வாய்ந்த ஒரு கலையரங்கிலே இன்றைக்கு இந்த பட்டிமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. இதிலே வெற்றியே என்ற அணியிலே நாங்கள் பேச வந்திருக்கிறோம் என்றால், இங்கே இவ்வளவு பெரிய தொழில்நுட்ப வளர்ச்சியோடு கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறையிலே வெற்றி என்று பேசுவதுதான் பொருத்தமாக இருக்கும். அவர்கள் தோல்வி அணியை சார்ந்தவர்கள் இதெல்லாம் பார்த்து பொறாமப்படுறாங்க. சிசேரியன் தான் 90% நடக்குதுன்னு ஒரு பொய்ய சொன்னாரு. 90% சிசேரியன் நடக்குதான், 40% நடக்குதுங்க. ஆனால் ஒரு காலத்திலே கர்ப்பிணியுடைய இறப்பு விகிதம், மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட், அதே போல 1 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுடைய இறப்பு விகிதம், இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் என்பது மிக அதிகமாக இருந்தது. ஆனால் வளர்ந்துவிட்ட தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியால், மருத்துவத்தினுடைய வளர்ச்சியால்
இன்றைக்கு மிகவும் குறைந்திருக்கிறது என்று சொன்னால் அதுதாங்க அறிவியலுடைய வளர்ச்சி, முன்னேற்றம். அதை நீங்கள் மறந்துவிட்டு பேசுகிறீர்கள். ஒரு காலத்துல போஸ்ட் கார்டை நம்பி இருந்த வாழ்க்கை, இன்னைக்கு 2 கார்டு இருந்தா போதுங்க, உலகத்தையே சுத்தி வந்துடலாம். ஒன்னு சிம் கார்டு, இன்னொன்னு ஆதார் கார்டு. சத்தியமா சொல்ற நடுவர்களே, இந்த ஒரு சிம் கார்டு, ஒரு ஆதார் கார்டு, இந்த 2 கார்டு மட்டும் இருந்துட்டா போதும், உலகம் நம்முடைய கைக்குள்ளே இருந்திருக்கும். ஒரு காலத்துல பேங்க் போனா நிக்கணும் கியூல. நீ என்ன பணம் கட்ட வரியா, நீ பணம் எடுக்க வரியா, இது தனி கியூ, இது தனி கியூ. அந்த அப்படி போ, உட்காரு, டோக்கனை கொடுத்து உட்கார வச்சிருவாங்க. இப்படியே பார்த்துட்டு இருப்பான். நம்ம டோக்கன் 45வது டோக்கன், அப்பதான் 5வது டோக்கன் ஓடிட்டு இருக்கும். வெளியில போய் டீ குடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் 25வது டோக்கன் தான் ஓடிட்டு இருக்கும். ஆனால் இன்றைக்கு வீட்டிலே படுக்கையிலே படுத்துக்கொண்டு பண பரிவர்த்தனைகளை செய்கிறோமே, அதையெல்லாம் நீங்க மறந்துட்டு பேசுறீங்களா? இன்னைக்கு விமானமாகட்டும், ரயிலாகட்டும், பேருந்தாகட்டும், உட்கார்ந்த இடத்திலே அதுக்கெல்லாம் ஆப் வந்துடுச்சு. நீங்க டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணக்கூடிய வசதி இருப்பதனால தான் நமக்கு நிறைய நேரம் நிச்சயமாகி கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிட்டு பேசுகிறீர்கள். ஒரு காலத்துல குழந்தை இல்லாம தற்கொலை செய்து கொண்ட பெண்கள் எவ்வளவு பேர் தெரியுமா? ஆனால் இன்றைக்கு ஆண் பெண் சேர்க்கை இல்லாமலே குழந்தையை உருவாக்க முடியும். தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி தான் இன்றைக்கு COVID-19க்கு கூட நாம் வேக்சினை கண்டுபிடித்து அதை கட்டுப்படுத்தி இருக்கிறோம். அதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் தயவு செய்து. உள்ளபடியே திறமை வாய்ந்த மருத்துவர்கள் உலகத்திலேயே அதிகம் உள்ள இடம் தமிழ்நாடு தான். இந்த தமிழ்நாட்டை தாண்டி இன்றைக்கு பாருங்களேன், ஒரு நடவு நடுவதற்கு ஒரு மிஷின், கதிர் அறுப்பதற்கு ஒரு மிஷின், போரடிப்பதற்கு ஒரு மிஷின், அந்த வைக்கோலை திரட்டுவதற்கு ஒரு மிஷின். ஆக மனித உழைப்பை தாண்டிய இயந்திரங்களுடைய மகத்தான பங்கு இன்றைக்கு தொழிலாளர் துறையிலும் சரி, விவசாய துறையிலும் சரி, கல்வித்துறையிலும் சரி, மருத்துவ துறையிலும் சரி, எல்லா துறைகளிலுமே நம்முடைய தொழில்நுட்பங்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஒரு சின்ன செல்போன்ல உலகமே இருக்கியா? ஒரு விஐபி ட்வீட் போட்டா உலகமே பேசுது. ஒரு சுந்தர் பிச்சை ஒரு ட்வீட், அவ்வளவுதான். நீங்க உட்காந்துட்டு ஒரு காலத்துல போஸ்ட் கார்டில் எழுதுவீங்க, இன்லாண்ட் லெட்டர்னு ஒன்று உண்டு. அதை நாளா மடிச்சு அது பிரிக்கிறதுக்குள்ள படாத பாடுபடும். நான் தப்பா பிரிச்சு விடுவேன், துண்டு துண்டா வந்துடும் சீட்டு. எதடா முன்னாடி படிக்கிறது, எதை பின்னாடி படிக்கிறது, எது பின்பக்கம் ஒரு அளவும் தெரியாது. ஆனா ஒரு சின்ன ட்வீட் அல்லது ஃபேஸ்புக்கில் ஒன்று போடுங்க, ஆஹா அதை படித்தீங்களா, இதை படிச்சீங்களாம்பா. அந்த அளவிற்கு தொழில்நுட்ப வளர்ச்சி இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. அதனால்தான் மிக விரைவாக எல்லா பயன்களும் மக்கள் மத்தியிலே போய் சேருகிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ட்ரெயின்ல போவோம், தட்டாப்படா 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 சும்மா மீட்டர் கேஜ்ல போவோம். நீங்க பிராட் கேஜ் உட்காந்துருக்கே தெரியல. குலுங்கல் இல்லாமல் சென்று கொண்டு இருக்கிறோம். கரி இன்ஜின்ல ஓடுது, டீசல் இன்ஜின்ல ஓடிச்சு. இன்றைக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜின் வந்துருச்சு. ரிக்ஷாவில் பாருங்க, சுயமரியாதை காக்கக்கூடிய தொழில்நுட்பம். அன்றைக்கு கை ரிக்ஷா விட்டாங்க. அது மிகப்பெரிய மனித குலத்திற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடூரம் என்று சொல்லி அதை ஒழித்து விட்டு சைக்கிள் ரிக்ஷாவை கலைஞருடைய ஆட்சியிலே அவர் கொண்டு வந்தார். ஆனா இன்றைக்கு அந்த சைக்கிள் ரிக்ஷாவை தாண்டி ஆட்டோ ரிக்ஷா என்று ஒன்று தானாக இயங்கக்கூடிய ரிக்ஷாக்கள் வந்து விட்டன. ஷேர் ஆட்டோ வரை இன்றைக்கு வந்திருக்கிறது என்றால் எல்லோரும் தொழிலால் முன்னேற முடியும் என்கின்ற ஒரு நல்ல வாழ்க்கையை நமக்கு தருவது தொழில்நுட்பங்களே என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா வெற்றியே என்ற அணியை மிக சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கிறார் நம்ம டாக்டர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு விளையாட்டு அனிமேஷன் அப்படின்னு வந்ததுலேருந்து மோட்டு பட்லு அதை பார்க்குறாங்க எங்கள் பேரனுங்கெல்லாம். பார்த்தா அப்படியே அப்பா டே பட்லு என்னடா நீயா சமோசாவை தின்னுட்டு என்னை விட்டுட்டு நீயா சாப்பிட்றியாடா அப்படிங்கிற உடனே அந்த பட்லு டேய் மோட்டு, நான் உன்னைய விட்டுட்டு சாப்பிடுவானா? அந்த ஜானுங்கிறவன் நம்ம வைக்கிற பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போறான்டா. அப்படின்னா ஜான் ஒரு கேரக்டர் வர்றான். நான் வந்து என்ன செய்வேன்னா, நீங்க வச்சிருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து நான் பேங்க்ல போட போறேன். நான் சிங்கம் சார், நான் வந்து எல்லாத்தையும் உங்களை அரெஸ்ட் பண்ண போறேன். சிங்கம் சார் வந்துட்டாரு, உங்களை என்ன பண்ண போறாரு? டே பட்லு, இதை உட்காந்து அவ்வளோ என்ஜாய் பண்றானுங்க. இதெல்லாம் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதெல்லாம் கிடைச்சா. டோரா புஜ்ஜி எங்கெங்கேயோ போறாங்க. டோரா, இப்ப நம்ம எங்க போறோம்? காடு, மலை, பாலைவனம். அதுக்கு நமக்கு யாரு வழிகாட்டுவா? நான் த மேப், நான் த மேப், நான் த மேப், நான் த மேப் அப்படின்னு மேப்னு ஒன்று அப்படியே நடந்து வருது. இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் எங்களுக்கு கிடைக்காததே. இன்றைய குழந்தைகள் அந்த அருமையான படங்களை பார்த்து கைதட்டி ரசித்து என்ஜாய் பண்ணுறான்ல. இந்த வளர்ச்சியை ஏன் வேணாங்கிறீங்க? வாங்க இந்திரா, நீங்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும். அவர் கேட்டிருக்காரு அவ்வளவு கேள்வி. வாங்க. நடுவர் அவர்களே, 2 பேரும் வந்து நிறைய பேசுனாங்க. தங்கச்சி லயாவா இருக்கட்டும்,
அன்பு அண்ணன் மருத்துவராக இருக்கட்டும், நிறைய விஷயங்களை இங்க பேசுனாங்க. நீங்க வந்து தோல்வி தோல்வின்னு நீங்களும் எங்களை சேர்ந்து சொல்லிட்டே இருந்தீங்க. தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது வெற்றிதான் நண்பர்களே, இல்லை என்று சொல்லவில்லை. தொழில்நுட்ப வளர்ச்சி வெற்றிதான். வாழ்க்கை தோத்துருச்சு, அதான் பதில். டெக்னாலஜி ஜெயிச்சிருச்சு, லைஃப் போயிருச்சே, அதை சொல்றதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். தங்கச்சி பேசும்போது சொன்னாங்க, வீட்லயே உட்காந்துட்டு ஒர்க் பண்றோம்ல, நாங்க ஒர்க் அட் ஹோம்ல எவ்வளவு சம்பாதிக்கிறோம். தாயி 2 வருஷமா ஒர்க் அட் ஹோம்ல உட்காந்து சம்பாரிச்சிங்க, கசாயம் மட்டும் தானே குடிச்ச, விவசாயம் செய்ய முடியாதுல்ல. ஒர்க் அட் ஹோம்ல அக்ரிகல்ச்சரை கொண்டு வந்துருவீங்களா? கேட்கிறேன் உங்களை பார்த்து. சாத்தியம் இல்லையே, சாத்தியம் இல்லையே. ஒர்க் ஃப்ரம் ஹோம், கம்ப்யூட்டர்ல வேலை செய்யலாம், நெல்ல விளைய வைக்க முடியுமா? ஒர்க் ஃப்ரம் ஹோம். OS 10 போடலாம், OS 15 போடலாம், 15G கூட போடலாம். கஞ்சி வேணுமே, ஜி வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. பக்க விளைவுகள் இல்லாத ஏதாவது ஒன்று உருப்படியாக செய்திருக்கிறீர்களா என்பதுதான் எங்க கேள்வி. ஏலே பாத்துக்கடா, வீட்டுல பாட்டி இருக்காங்க, அப்பாவும் அம்மாவும் வேலைக்கு போயிட்டேன் சாமின்னு சொல்லிட்டு போனா, ஆர்டிபிஷியல் இன்ஜினியரிங் ஏஐடிஎஸ் படிக்கிறாரு எங்க மகன். அவன் சொல்றான், நான் எதுக்கு நானே தெரியல, கையில வந்து 2 பக்கமும் ஏர்பாட்ஸ் வச்சிருந்திருக்கு, எனக்கு கண்ணு தெரியல. அதுகளது ஏதோ பாட்டை கட்டு வந்து, என்னடா இப்படி பண்ணிட்ட, அவன் கைகார் வரைச்சு போயிருக்கு, என்னடா செஞ்சனா? அப்ப ஏர்பாட் போடல போல, அதுக்கு சார்ஜ் ஓட்ட இருந்திருக்கேன். அவன் சிச்சோ அப்படியே சொல்லிட்டு போன, பாட்டியை பார்த்துட்டான், தெரியாம பண்ணிட்டான். உங்களை என்ன பண்ண? ஒரு காலத்துல படிக்காதவங்க கை நாட்டு போடுவாங்க, அதுக்கு சங்கடப்படுவாங்க. அடடா, ஒரு இடத்துல போய் கையெழுத்து போட தெரியலன்னு சங்கடப்படுவாங்க. கஷ்டப்பட்டு படிக்க வச்சு கையெழுத்து போட வச்சா இப்ப கை நாட்டு போடுன்றாங்க. என்னன்னா ஃபிங்கர் பிரிண்ட். இது என்ன தெரியுமா? இது சொசைட்டி இல்ல, புதிய கற்காலம் நண்பர்களே, புதிய கற்காலம். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்மாழ்வாரை தெரிந்திருக்கும். அவர் சாதாரணமான அவருடைய தோற்றத்தை வைத்து படிக்காதவர் தான் நானே முதல்ல நினைச்சேன். அவர் எடுத்து படிக்கும் போது தெரிஞ்சது, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சு அக்ரிகல்ச்சர் ஆபீசரா இருந்தவர். அவர் வேலையை எப்ப ராஜினாமா பண்ணார் தெரியுமா? உங்க புதிய புதிய தொழில்நுட்பங்கள் விவசாயத்தை அழிக்கிறதுன்னு கண்டுபிடிச்சாரு. ஒரு சாதாரண கிராமத்துக்குள்ள ஒரு பாட்டி கிட்ட பேசுறாரு. பாட்டி சொல்றா, என்னத்தை புதுசு புதுசா சொல்ல வர, ஒவ்வொரு தடவையும் விதைய ஓன்ட்டு இருந்தே தான் வாங்க வேண்டியிருக்கு, விளைச்சல்ல இருந்து விதை எடுத்தாமலாடா பூமி விளைஞ்சு கேட்டா பாத்தீங்களா? அன்னைக்கு எழுதினாரு ராஜினாமா கடிதத்தை. அவ சொன்னா, நெல்லு விளையுதுன்னா அடி நிலத்துக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்கப்பா, எல்லாத்துக்கும் கொடுத்தா தான் நம்ம நல்லா இருக்க முடியும்னு சொன்னா பாத்தீங்களா? இதை உங்களுடைய தொழில்நுட்பம் தொலைக்கிறது நண்பர்களே. இந்த தொழில்நுட்பம் தொலைத்து போடுகிறது. எப்ப பார்த்தாலும் கையில ஒரு ஃபிட்னஸ் பேண்டோடே தெரியுறீங்களே, இதுக்காது அது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்களுடைய நேரம் அவர்களுடைய வருமானம். நீ 2 மணி 4 மணி நீ தூங்காம இருக்கியா? தூங்குடா அப்படின்னா 1/2 GB வேஸ்ட் ஆயிருமே, உள்ள கல்லீரல் அழுகிரும்டா, அதுக்கான நேரம் அது. கிட்னியில கல்லு வந்துரும்டா, எடுக்க முடியாது. கிட்டத்தட்ட 200 கோடி பேரை வெறும் 100 பேரு டெக்னாலஜி தெரிஞ்சவன் முட்டாளாக்கி விடுறான்ல. இது எப்படி தோல்வியாக இல்லாமல் வெற்றியாக மலரும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள்? தவிர்க்கவே முடியாமல் சில டெக்னாலஜிஸை யூஸ் பண்றோம். ஆமாதான், வேற வழி இல்ல. பிரசவத்துல எத்தனை அம்மாமாரை காப்பாத்தணும்னு சொன்னீங்களா? உண்மைதான். பிரசவிச்ச அம்மாவும் உயிரோட இருக்கா, அப்பாவும் உயிரோட இருக்கா, பிள்ளையும் உயிரோட இருக்கு. ஆனா அந்த பிள்ளை அம்மா அப்பாவோட சேர்ந்து இல்லையே. இது வெற்றியா தோல்வியா? ஆனால் உங்களுடைய வெற்றி பெரும்பாலும் கள்ளத்தனமான வெற்றியாக இருக்கிறது. யாரும் பார்க்கல நினைச்சு எல்லாத்தையும் பார்த்துறீங்களே படுவாவிகளா. 68% பேரு சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் ஆபாச படம் பார்க்குதுன்னு புள்ளி வரும் சொல்றான். சார், நீங்க என்னத்தை ஜெயிச்சீங்கன்னு தெரியலையே. நீங்க 3 பேரும் எந்த தோல்வியை சொல்லுகிறீர்கள், எந்த வெற்றியை சொல்லுகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. வாய்ப்பளித்த கலைஞர் தொலைக்காட்சிக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. இன்னைக்கு அழகா இருக்க வேண்டும், ஸ்லிம்மாக இருக்க வேண்டும், தொப்பை இல்லாமல் இருக்க வேண்டும், அது இருக்க வேண்டும். இப்படியே ஒரு மனிதனை டார்ச்சர் பண்ணி இன்னைக்கு இந்த நவீன தொழில்நுட்பம் என்ன பாடுபடுத்திட்டு இருக்கு. இன்னும் ஒருத்தர் பேசணுமே, அதுக்கு வெற்றியே என்ற அணிக்கு வெற்றி பெற பேச வருகிறார் நெல்லை ஜெயந்தா. வாங்க நெல்லை ஜெயந்தா. எனக்கு தெரிந்து எல்லா இடங்களிலும் அரங்கத்தை ஆட்களால் தான் நிரப்பி இருப்பார்கள். இங்குதான் அரங்கத்தையே அழகால் நிரப்பி இருக்கிறார்கள். நடுவர் அவர்களே, எங்கே இருந்து பிடிச்சு கொண்டு வந்தீங்க இந்த 3 பேரையும்?
காந்தியை சுட்டுட்டாங்களா அப்படி கேட்கிற மாதிரி பேசுகிறார்கள். எதற்கெடுத்தாலும் நவீன தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்துவது என்று தெரியாமல் அதை பார்த்து அழுது கொண்டிருக்கிற 3 பேரை கூட்டிக் கொண்டு வந்து விட்டீர்களே என்பதுதான் எங்கள் வருத்தம். நடுவர் அவர்களே, நான் சொல்கிறேன், நவீன தொழில்நுட்பம் என்பது முதல் நண்பன். நவீன தொழில்நுட்பம் என்பது முதல் நண்பன், 2வது ஆசிரியர், 3வது கண், 4வது கடவுள், 5வது சமுத்திரம், 6வது பூதம், 7வது அறிவு, 8வது கிழமை, 9வது திசை, 10வது ரத்தினம். அதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற நவீன தொழில்நுட்பம் என்பது. இதை நீங்கள் ஒவ்வொரு தகுதியாக வைத்து பார்க்கலாம், புரிந்து கொள்ள முடியும். செல்போனை பற்றி சொன்னார். செந்த நேரத்தையும் செல்போனே வச்சுக்கிட்டு இருக்காங்களே. சகோதரி அவர்களே, எதை தொழில்நுட்பத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்துத்தான். எல்லா பாடலாசிரியர்களும் இருந்தார்கள். வாலி ஜெயித்தார். எதிர்நீச்சல் படம் அனிருத் ஏத்தால வந்து உட்கார்ந்து இருக்கார். வாலி சொன்னார், உனக்கு என்ன வயசு? அனிருத் சொன்னார், எனக்கு 21 வயசு. வாலி சொன்னார், எனக்கு 81 வயசு. 2 பேருக்கு இடையில 60 வயசு வித்தியாசம். அந்த படத்தில் பாடல் எழுதுகிறார். வாலியை போல திறமை வாய்ந்த பலர் இருந்தார்கள். ஆனால் இந்த காலத்திற்கு ஏற்றவாறு எப்படி வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்று கற்றுக்கொண்டார். எந்தப்பா சினிமாவில் எடுபடுமோ விலை பெறுமோ அந்தப்பா எழுதுகிறேன், என் தப்பா என்று கேட்டார். ஆக தொழில்நுட்பத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்துத்தான் வெற்றி. தொழில்நுட்பம் ஒருபோதும் நமக்கு எதிரான வியூகங்களை வகுப்பதே இல்லை. நேரத்தை சுரண்டுகிறது என்று சொன்னார். தேஜஸ்னு ஒரு வண்டி விட்டுருக்கான் நடுவர் அவர்களே, 4 மணி நேரம். நீங்கள் திருச்சியிலிருந்து சென்னைக்கு போவதற்கு 4 மணி நேரங்கள். நான் கேட்கிறேன், இந்த நவீன தொழில்நுட்பம் நமக்கு நேரத்தை மிச்சப்படுத்தி இருக்கிறதா, நம்முடைய நேரத்தை சுரண்டி இருக்கிறதா? இன்னைக்கு இருக்கிற செல்போன், என்னுடைய மாமியார் வீடு வந்து கயத்தார்ல இருக்குங்க, என்னுடைய மகள் கத்தார்ல இருக்கா. கத்தார்ல இருக்கிற என் மகா, அவளுக்கு சமையல சந்தேகம்னா கயத்தார்ல இருக்கிற என்னுடைய மாமியாருக்கு போன்ல பேசுறா. எப்படி வைக்கிறது பாட்டி, இந்த குழம்பு எப்படி வைக்கிறது? கயத்தாரு கத்தாருக்கு சொல்லி கொடுக்கு. இங்க இருந்து அங்க போன்ல போது சமையல். நினைச்சு பாருங்க, இப்படி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி எப்படி வந்திருக்குது. ஆக செல்போனை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அதை பொறுத்து தான் நம்முடைய இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. இப்ப வரக்கூடிய எல்லோரும் சொல்கிறார்கள், நவீன தொழில்நுட்பம் பாசத்தை தொலைத்து விட்டது, அம்மாவை பார்க்கறதே இல்லை, நவீன தொழில்நுட்பத்தில் மூழ்கி இருக்கிறார்கள். யார் சொன்னது? என்னுடைய தாய் ஒரு செல்போன் வச்சிருக்கா, எந்த நேரத்திலும் என்னோடு பேசுகிறார். இந்த தொழில்நுட்பத்தால் நம்முடைய உறவு வளர்ந்திருக்கிறது. வெளிநாட்டில் இருப்பவர்கள் தினந்தோறும் வாட்ஸ்அப் காலில் பேசிக் கொள்கிறோம். போட்டோ எடுத்தா ஆயுள் குறைவுன்னு நம்பினா ஒரு காலத்துல. போட்டோ எடுக்கலங்க, போட்டோ எடுத்தா ஆயுள் குறைஞ்சிரும்னா உண்மையில ஆயுள் குறைஞ்சதா? ஆக அவையெல்லாம் தவறான குற்றச்சாட்டு. ஒரு காலத்தில் ஒரு ஆடிட்டோரியத்தில் இத்தனை பெண்கள் அமர்ந்திருப்பதை நீங்கள் பார்க்க முடியுமா? சட்டங்கள் செய்வதும் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், 8 திக்கினில் ஆணுக்கு இங்கே இளைப்பில்லை காணன்று கும்மியடி என்று சொன்னானே பாரதி. அது எப்படி நிகழ்ந்தது? எப்படி இப்பொழுது நாம் கண்முன்னால் பாரதியினுடைய கனவு எப்படி நிஜமாகி இருக்கிறது? தொழில்நுட்பத்தால் தான் அது சாத்தியமாகி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒருபோதும் எந்த தொழில்நுட்பமும் மனிதனுக்கு எதிரானதாக இல்லை. நாம் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்துத்தான் தொழில்நுட்பத்துடைய வெற்றி இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெற்றி தோல்வி அருமையா பேசினாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தோல்வி அணிதான் தோல்வி என்ற தலைப்பில் இருந்ததை ஒழிய பேச்சில் அவர்கள் மிக அருமையாக வெற்றி அடைந்து விட்டார். உறவுகள் பாதிக்கப்பட்டு விட்டது, இயற்கையை ரசிப்பது குறைந்து விட்டது, இயற்கையான வாழ்க்கை குறைந்து விட்டது, இயற்கை உணவு நமக்கு கிடைக்கவில்லை, பாசம் கிடைக்கவில்லை, அன்பு கிடைக்கவில்லை, கண்ணீரை துடைக்கும் விரல்கள் கிடைக்கவில்லை, தலை கோதும் கைகள் கிடைக்கவில்லை. ஆஹா ஓஹா அருமையா பேசினாங்க. உண்மைதான், சோம்பேறி ஆக்கிருச்சு. அலெக்சா அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன், என்ன கேட்டாலும் செய்யுது. இப்போ அது அலெக்சா மாலையிட்ட மங்கை செந்தமிழ் தேன்மொழியால் அப்படின்னு அலெக்சா பாடுது. செந்தமிழ் தேன்மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால். அலெக்சா ஸ்டாப். பேசாம ஆயிடுச்சு, ஒன்றும் பேசாம ஆயிடுச்சு. அலெக்சா அலெக்சா அப்படின்ட்டு அந்த ஃபேன் ஆஃப் பண்ணு அப்படின்னா அலெக்சா ஃபேன் ஆஃப் பண்ணுது. அலெக்சா டிவி ஆன் பண்ணு, டிவி ஆன் பண்ணுது. அலெக்சா டிவி ஆஃப் பண்ணு, ஆஃப் பண்ணுது. அலெக்சா
எனக்கு ஒரு மூட்டை நெல் கொண்டு வா, கொண்டு வருமா? எல்லாம் செய்யும். அலெக்சாவால் ஒரு மூட்டை நெல்லை கொண்டு வர முடியாது. அதுதான் இந்திரா சொன்னாங்க. இயற்கை இயற்கை தான், செயற்கை செயற்கை தான் பேசினாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த தொழில்நுட்பம் பெருகி பெருகி ஆபத்தை எதிர்கொள்ளக்கூடிய அந்த உணர்வு இன்னைக்கு நம்ம பிள்ளைகள்கிட்ட இல்லாமல் போச்சு. இன்னைக்கு இந்த நவீன தொழில்நுட்பத்தில் சின்ன தோல்வியை கூட தாங்க முடியல. ஒரு பாட்டு போட்டியில தோத்துருச்சு ஒரு பிள்ளை, வந்து அவங்க அம்மா மடியில ஏன் அவங்க அம்மாவும் சேர்ந்து அழுகுது. ஏப்பா பாட்டு போட்டியில 3rd பிரைஸ்மா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வரும்னு நினைச்சேன். அவங்க அப்பா வர்றாரு, மகளே பாட்டு போட்டியில 3rd பிரைஸா? குடும்பமே உட்காந்து 3rd பிரைஸ்க்கு அழுதுகிட்டு இருக்காங்க ஐயா. தோல்வி என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இன்னைக்கு நம்ம குழந்தைகள்கிட்ட இல்லாம போச்சே. அந்த ஆபத்தை எதிர்கொள்ளக்கூடிய அந்த தைரியம் இல்லாம போச்சு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. எல்லாம் ரைட்டு. ஆனா இதை புறக்கணிச்சிட்டு நம்ம வாழ முடியுமா? செல்போன் இல்லாம இன்னைக்கு வாழ முடியுமா? தொலைக்காட்சி இல்லாம வாழ முடியுமா? மாடர்ன் டெக்னாலஜி இல்லாம வாழ முடியுமா? ஒரு காலத்துல வைரஸ் இப்படிலாம் பரவும்னு நம்ம நினைச்சோமா? கொரோனாங்கிற வைரஸ் பரவும்னு நினைச்சோமா? இன்னைக்கு புதுசு புதுசா வந்துகிட்டு இருக்கு. குரங்கு அம்மைங்கிறான். இப்போ யாராவது ஒருத்தன் கொஞ்சம் கையை வச்சுட்டு நின்னாலே குரங்கு அம்மை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் கையை எப்படியே வச்சுட்டு நிற்கிறான்னு அவனை பார்த்து பயப்படுறான். ஆனால் எந்த வியாதி வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய நவீன தொழில்நுட்பம் இன்னைக்கு இருந்ததுனால தான் ஆபரேஷன் தியேட்டர் மாதிரி இருந்த பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் வீடுகளும் இன்னைக்கு மாஸ்க் இல்லாம இந்த நிகழ்ச்சியை அமர்ந்து கேட்கிறோம் என்றால் நவீன தொழில்நுட்பத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி இல்லையா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒலிம்பிக் போட்டி நடந்து கேள்விப்பட்டிருக்கோமா? இன்னைக்கு உலகமே வியக்கின்ற செஸ் ஒலிம்பியாட் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் நம்மளுடைய முதல்வர் படத்தையும் அனைத்து செஸ் விளையாட்டு வீரர்களின் படத்தையும் போட்டு இன்னைக்கு தமிழ்நாடு உலக அளவில் பெயர் வாங்க போவதற்கு காரணம் இந்த நவீன தொழில்நுட்பம் தமிழ்நாட்டை உலகத்திற்கே இன்னைக்கு கொண்டு போக போகுது. அதனால 1000 ஆப்புகள் செல்போனில் இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் சொல்றது சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். எத்தனை இருந்தாலும் எதை பயன்படுத்தணுங்கிற அந்த பொறுப்பு உங்க கையில இருக்கு. இன்னும் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். எத்தனை தகவல் தொழில்நுட்பம் மாடர்ன் டெக்னாலஜி கண்ட படங்களை போட்டு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் மன உறுதி உள்ள ஒருவனிடம் எந்த தகவல் தொழில்நுட்பமும் அவனை கெடுக்கவே முடியாது. நல்லது எது கெட்டது எது என்ற அந்த ரீசனிங் பவர், பகுத்தறியும் ஆற்றல் உள்ள மனிதனை தகவல் தொழில்நுட்பம் தோல்வியடைய வைக்காது. அதற்கு கிடைத்திருப்பது வெற்றியே 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 என்று தீர்ப்பு சொல்லி 75வது சுதந்திர திருநாளில் தகவல் தொழில்நுட்பத்தை நல்லவற்றுக்கு பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி 75ஆம் ஆண்டு சுதந்திர பெருநாள் வாழ்த்துக்களை எங்கள் உயிரினும் மேலான தனலட்சுமி சீனிவாசன் கலைமனைகளில் படித்து கொண்டிருக்கும் உயிரினும் மேலான மாணவ செல்வங்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் முதல்வர்களுக்கும் மற்றும் இந்த நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் உலகம் முழுவதும் சுதந்திர திருநாளில் பார்த்து கொண்டிருக்கும் கோடான கோடி கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.